எதை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இந்த நொடியில இந்த நிமிடத்துல நீங்க எதை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங், அதுவும் ஃபேரிஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஒரு என்சான்ட்மெண்ட், ஒரு கேப்டிவேட்டிங்கான, ஒரு நம்ப முடியாது பட் வேற வழி இல்லையே, சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கே அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்கோட தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சின்ன வயசுல நிறைய கதைகள்ல ஃபேரிஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஃபேரிஸ் உண்மையா பொய்யா அப்படின்ற நிறைய கேள்விகள் இன்னைய வரைக்கும் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பட் ஃபேரிஸ் உண்மையோ பொய்யோ, நம்ம அந்த கதையில பார்த்த மேஜிக்கல் ட்ரீஸ், மேஜிக்கல் அனிமல்ஸ், இதெல்லாம் உண்மையோ பொய்யோ, மேஜிக் அப்படின்றது என்னைக்குமே உண்மை. மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில, நம்ம எண்ணங்கள்ல, நம்ம நம்பிக்கையில இருக்கிற வரைக்கும் ஃபேரிஸ் அப்படின்றது நமக்கு உண்மைன்னு தான் தோணும். பட் ஃபேரிஸ் நம்மளை ஒரு கைடிங் ஸ்பிரிட் மாதிரிங்க. நமக்கு எங்க இருந்தாவது ஒளிஞ்சிருந்து, நம்ம மனித கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், பட் நமக்கு ஏதோ ஒரு கைடன்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தே ஆஃபர் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லாம, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கொடுப்பாங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாழ்க்கைக்குள்ள நமக்கு கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி மேஜிக்கல் பவர்ஸை ஓகே என் வாழ்க்கையில நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய டிஸ்டிங்டான ஒரு பாதையை அவங்க நமக்கு காட்டுவாங்க. அது என்ன பாதைன்னு நமக்கு தெரியல, பட் பார்க்கலாம். பட் இன்னைக்கு உங்க கண் முன்னாடி இதோ ஸ்கிரீன்ல 3 பியூட்டிஃபுல்லான ஃபேரிஸ் உங்க கண்ணு முன்னாடி இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபேரி ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ஃபேரி உங்களுடைய எண்ணங்களோட ரொம்ப ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிரீன்ல இப்போ உங்களுக்கு 3 அழகான ஃபேரிஸ் தெரிவாங்க. ஒரு ஃபேரி அழகான ஒரு கிரீன் கலர், பச்சை நிறம், ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு யோசனை பட் சிரிச்சுக்கிட்டு அழகா நிக்கிற ஒரு ஃபேரி. அடுத்து நீங்க பாக்குறது ஒரு பிங்க் கலர் ஃபேரி. அவங்களே ஏதோ ஒரு ப்ரேயர் மோட், ஒரு ஸ்பிரிச்சுவல் மோட், ப்ராப்ளி ஒரு சைலன்ஸ், ஒரு காம்னஸ் மோட்ல இருக்காங்க. அதுதான் உங்களுக்கான 2வது ஃபேரி. 3வது ஃபேரி ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்சுன்னு சொல்லலாமா இல்லை ரெட்டுன்னு சொல்லலாமான்னு தெரியல, பட் ரொம்ப வைப்ரண்டா இருக்காங்க, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு. ஷீஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம்திங், என்னன்னு தெரியல. இந்த 3 ஃபேரியில ஏதேனும் ஒரு ஃபேரியை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ரீடிங் இதோ. ஆல்சோ இங்கே நான் சொல்லி ஆகணும், நீங்கள் ஒரு ஃபேரியை தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அது எந்த விஷயம், நமக்கு எது இப்போ மோர் இம்பார்ட்டன்ஸ், நம்ம யாரு, என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அப்படிலாம் தெரிஞ்சுக்க அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபேரியை சூஸ் பண்ணாதான் ஒரு அளவுக்கு கான்க்ரீட்டான ஆன்சர் கிடைக்குமோ தெரியல. வாங்க ரீடிங்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கான முதல் ஃபேரி கிரீன் ஃபேரி. ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் க்ரீன் ஃபேரியை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேரியாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? என்ன மாதிரியான பர்சன் நீங்கள், நீங்கள் எதை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துடலாமா? ரைட். பட் நீங்கள் சொல்லுங்கள், பௌர்ணமி எப்படி இருந்தது உங்களுக்கு? பௌர்ணமி எப்படி இருந்தது? நான் சொன்னதை ட்ரை பண்ணிங்களா, ஃபாலோ பண்ணிங்களா? நல்ல வைப் கிடச்சிருக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. இல்லைனாலும் இட்ஸ் நாட் டூ லேட். வர 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கான மெசேஜ்: டிசப்பாயின்மெண்ட் இஸ் நாட் த எண்ட். ஆக்சுவலி நீங்கள் இப்போ என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஐயையோ இப்படி நடந்துருச்சு, ஐயையோ அப்படி நடந்துருச்சு, இந்த ஐயையோவை தான் நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் இப்படி நடந்தது, இது இப்படி நடந்திருக்காம இருந்தால் வேற மாதிரி நடந்திருந்தா என் லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நடந்து முடிந்த விஷயங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக ஆப்ஷன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை இது இப்படி நடந்திருக்கூடாதோ, இப்படி நடக்காம இப்படி நடந்திருக்கணுமோ அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் தட் இஸ் டிசப்பாயிண்டிங் யூ. ஸோ திருப்பி திருப்பி இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேனா எல்லாமே ப்ராபபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டாப் அட் தட். போதும். இனிமே அதை யோசிச்சு மனசை குழப்பிக்காம, சரி இனிமே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு மூவ் ஆன் பண்றது தான் இந்த நேரத்தில் நீங்க அட்ராக்ட் பண்ண பெஸ்ட் விஷயமா இருக்கும். யூ டிசர்வ் டு பி சீன். ஆக்சுவலி உங்க உங்க 2 கார்டையும் பார்த்தோன்னா நான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சது, நீங்க ரொம்ப சிம்பிளா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு ஆக்சுவலி அமைதியா இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அப்படியே லைஃப் அப்படியே காமா ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா இருக்காதா, அப்படியே போயிடாதா அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க.
அது ஒரு பக்கம் நம்ம பிரச்சனைகளை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடா இருக்கலாம். இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு யூ ஹாவ் அ வெரி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப். வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நீங்க வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரம் பார்த்துட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து போதும், நான் நிறைய பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்ன இருக்கு பார்க்க, எனக்கு இனிமே அமைதியா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். யூ ஆர் வெரி ஜென்டில். ரொம்ப அப்படியே ஒரு சைலண்டா காமா, எந்த இமோஷன் வந்தாலும் அதை அப்படியே ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நேச்சரை அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. கோபம் வரலாம், கோபத்துல நிறைய வார்த்தைகள் பேசலாம், பட் இப்படி இருக்க வேண்டாமே, நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கீங்க. அண்ட் இப்போதான் உங்களுக்கு உங்க உடல் மேல ஒரு கவலை வந்திருக்கு. ஐயோ, நம்ம இப்படி நம்மளை வாட்டி வதச்சுக்கிறோமே, இப்படி இருக்கிறது சரியா, இது லாங் ரன்ல நம்ம உடம்புக்கு நல்லது செய்யுமா, அப்பப்போ உடம்பு வலிக்குதே, இனிமே ஹேவ் டு அட்ராக்ட் பெட்டர் ஹெல்த் அப்படின்றது உங்களுக்கு இப்போதான் கவனத்திற்கு வருது. மற்றவர்களுக்கு நீங்க காட்டுற கம்பேஷன் உங்களுக்கும் நீங்க காட்டிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ எஸ், எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது, பட் கார்ட்ஸ் எடுத்துட்டு எஸ், அதாவது நீங்க இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா நீங்க அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, யூ வாண்ட் சம்ஒன் இன் யுவர் லைஃப் ஹூ வில் சேஃப்கார்ட் யுவர் எமோஷன்ஸ். அதாவது என்னோட எமோஷன்ஸை நான் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், பட் நான் நிறைய தடவை ஃபெயில் ஆயிட்டேன். என்னால் என்னோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. என்னை வந்து இமோஷ்னலாக பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு யாராவது வரணும் என் வாழ்க்கையில், இல்லைன்னா எனக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸாவது எனக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க. இந்த ஒரு எண்ணம் வந்தாலே போதும், உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஜென்டில் எனர்ஜி உள்ளே வரப்போகுது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கான்ஸ்டன்ட்லி ரிமைண்ட் யூ ஆஃப் ஒன் திங். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து நினைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நினச்சா நீங்கள் எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே நான் சொல்வேன், நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து அந்த இமோஷன்ஸை எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய நாலேஜோ ஐடியாவோ உங்களுக்கு இல்லாதது தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆக்குது. இப்போ கூட நான் என்ன சொன்னேன், ஒரு டெக்னிக் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு டெக்னிக் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெமெடியாவது, இல்லை என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் உங்கள் தாட் ப்ராசஸ் இருக்குது. யாராவது வரமாட்டாங்களா, யாராவது செய்ய மாட்டாங்களா, யாராவது நமக்குன்னு இருக்க மாட்டாங்களா. எஸ், அண்ட் இமோஷன்ஸ் திருப்பி உங்கள் கார்ட்ஸில் பாருங்கள் எவ்வளோ இமோஷனல் விஷயங்கள் வருது. இமோஷன்ஸ், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய இமோஷன்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. என்னைக்கு உங்க இமோஷன்ஸை நீங்க ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் சுகமே. மைண்ட்ஃபுல்லா இருங்கங்க. நீங்க ஆக்சுவலி எதிர்பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். இதை தான் நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய அட்ராக்ட் பண்ண நினைக்கணும். அண்ட் யூ ஆர் வெரி எம்பத்தட்டிக்னும் தெரியுது. ஆமா, யாருக்கு உதவணும், யாருக்கு நம்ம உதவி தேவையில்லை, நம்ம கிட்ட சும்மா இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். இமோஷனலா யார் வேணாலும் உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். இப்படி எனக்கு இது பிடிக்கல, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது உங்களை வந்து சொன்னாங்கன்னா அவர்களுக்காக நீங்க உங்களை மாத்திப்பீங்க. ஸோ நீங்க என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, மற்றவங்களோட இமோஷனல், மற்றவங்களோட வெல்பீயிங்கை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நீங்க இன்னும் எதையுமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கல. பட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்மளை கவனிச்சிக்கல, மற்றவங்களுக்காக நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய சேலஞ்சஸ் நீங்க உங்க லைஃப்ல பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ ரொம்ப
எனர்ஜிஸ் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. பட் அந்த எனர்ஜிஸ் நீங்க மத்தவங்க மேல தான் இன்ஸ்டில் பண்றீங்க. மற்றவர்களுக்காக குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க. சிம்பிளா இருக்கீங்க. பட் ரொம்ப சென்சிட்டிவாவும் இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா, இல்ல நம்ம இவ்ளோ பண்ணியிருக்கோமே நம்மள பாரு, எப்படி பேசிட்டாங்க பாரேன். ஸோ இதெல்லாம் உங்கள போட்டு அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் வேணாம். ஒன்லி அட்ராக்ட் குட் திங்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். இருக்கு. எல்லாமே அழகா இருக்கு. பட் இனிமே நீங்க அட்ராக்ட் பண்ற விஷயம் எல்லாம் உங்கள நோக்கி இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், உங்க எமோஷனல் வெல்பீயிங்காக இருக்கட்டும். வெளியில இருந்து ஒருத்தங்க வந்து உங்களோட எமோஷன ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஹேண்டில் வித் கேர். நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால மட்டும்தாங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா மற்றவர்களுக்கு வந்து நமக்கே நம்மளை பத்தி ஒரு அளவுக்கு தான் தெரியும். அப்புறம் மற்றவர்களுக்கு நம்மளை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எமோஷன்ஸை எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றீங்களோ தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை விட்டு வெளியில வருவீங்க. ஸோ நீங்க என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்? ஏற்கனவே ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. ஸோ அதை விட்டுறலாம். உங்க இமோஷனல் வெல்பீயிங்க்கு நீங்க தான் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. அந்த சென்சிட்டிவிட்டி உங்களை ஹர்ட் பண்ணும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைல் பட் குவிக் இன் ஆக்ஷன். ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க. பட் கட்ட 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 கட்டன்னு அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த அழகாக இருக்க ஒரு வாழ்க்கையை மற்றவர்கள் கிட்ட கொடுத்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. இமோஷன்ஸை மட்டும் உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. உங்கள் உடம்பு உங்கள் இமோஷன்ஸ்னால தான் உருவாக்கப்பட்டது. அதை எப்பவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றவர்களுக்காக செய்யணுன்றத உங்களுக்காகவும் கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்களுக்காக பார்க்குறேன். நீங்கள் க்ரீன் சாரி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான பர்சன் தானா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட அடுத்த வீடியோவில் அந்த கமெண்ட்டை பார்ப்பீங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் பிங்க் ஃபேரி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். வெல்கம். பிங்க்ன்றதே ரொம்ப ஒரு அழகான ஒரு கலரில் நிறைய கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது. இல்லை எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்காது. பட் நிறைய கேர்ள்ஸ் நான் பார்த்துருக்கேன், என் பொண்ணு இன்க்ளூடட். அந்த பிங்க்ல ஏதோ ஒரு ஒரு ஃபேவரட்டிசம் அவங்களுக்கு இருக்கும். பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நம்ம நினைக்கிறோம் பிங்க் இஸ் வெரி வெரி கேர்லி, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சட்டில் கலர் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கலர், ரொம்ப ஸ்ட்ரென்த் உடைய ஒரு கலர். லெட்ஸ் சி நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஓ, நிறைய டே ட்ரீம் பண்ணுவீங்களா? நிறைய கற்பனை, நிறைய நிறைய கற்பனை. இப்படி இருந்தா வாழ்க்கை, அப்படி இருந்தா என் லைஃப் இப்படி இருந்திருந்தா, அப்படி நிறைய 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 எண்ணங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். யூ ஆஸ்க், உங்க மனசுக்குள்ளேயே நீங்க நிறைய கேள்விகள் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, இது இப்படி இருந்தா என்ன ஆகும். ஸோ உங்க வாழ்க்கை வந்து நிறைய கேள்விகளை சார்ந்து இருந்திருக்கும். அண்ட் உங்க கார்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, லைஃப்ல என்ன நடந்தாலும் ஓகே அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கீங்க. எங்கேயுமே நின்று ஐயோ இப்படி நடந்துருச்சு. ஆனா இருக்கு, உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும், பாரு இப்படி ஆயிடுச்சு, பாரு இப்படி நடக்காம அப்படி நடந்திருந்தா, அதெல்லாம் யோசிப்பீங்க. பட் எங்கேயுமே நின்று ஆக்சுவலி உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நின்று இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அப்படி ஆசைப்படுவீங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சர் உங்களது. நீங்க அதை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு வேற மாதிரி இருந்தா அது இட் இஸ் நாட் பெனிஃபிட்டிங் மீ. ரொம்ப ஒரே விஷயத்த யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகுறதுனால எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்களோ. ஆல்சோ உங்களுக்கு ஒரு கார்டு திரும்பிச்சு, என்ன கார்டுன்னு தெரியல. ஓ பார்த்தீங்களா, யூ த குவீன் ஆஃப் யுவர் வேர்ல்ட். நீங்கள் தான் நானே ராஜா, நானே மந்திரி, நானே ராணி, நானே எல்லாம், அந்த மாதிரி. யூ ஆர் எவ்ரி திங் இன் யுவர் வேர்ல்ட். தெரியுதா? குவீன் ஆஃப் மை வேர்ல்ட். எவ்வளோ கியூட் இல்லை? அது பிங்க் கலர் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங், போல்ட், இன்டெலிஜென்ட், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் யூ வெரி ரெசிலியன்ட். மீனிங் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, திருப்பி வா திருப்பி வா திருப்பி வா. ஐ திங்க் அதுதான் உங்களுடைய, அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய நேச்சர். செம, சான்ஸே இல்லை. யூ ஆர் அ பார்ன் லீடருங்க. மற்றதெல்லாம் கதை. யூ ஆர் அ பார்ன் லீடர்.
உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடான டெசிஷன்ஸ், நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கு. மத்தவங்க வந்து ஐயய்யோ! என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள நீங்க ரொம்ப அழகா, எளிதா, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. "ஏய் என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா? போய் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்க" அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நேச்சர் உண்டு உங்களுக்கு. அண்ட் யூ ஆர் வெரி ஃபாஸ்ட் பார்த்தீங்களா? ஃபாஸ்ட்ன்றேன், இந்த கார்ட பார்த்து ஃபாஸ்ட்ன்றேன். பட் ரொம்ப லாஜிக்கலான ஒரு கார்டு வந்திருக்கு. எஸ் யூ ஆர் வெரி வெரி ஃபாஸ்ட். யூ லைக் டு மேக் ஃபாஸ்ட் டெசிஷன்ஸ். ஒரே விஷயத்த வச்சு உழப்பிக்கிட்டு இருக்க உங்களுக்கு பிடிக்காது. பட் அது அது வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணது. தட் இஸ் வாட் யூ ஹேவ் அட்ராக்டட் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரே விஷயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கலாம, எதுனாலும் சரி வா பார்த்துடலாம் அப்படின்னு. அண்ட் அவ்வளோ சீக்கிரமாலாம் எந்த விஷயம் உங்களை பெருசா ஹர்ட் பண்ணிடாது. யூ வில் கிவ் யுவர் செல்ஃப் த டைம். அண்ட் எல்லாருமே நல்லா பார்த்துப்பீங்க. தோ எந்த விஷயமும் உங்களை ஹர்ட் பண்ணாம இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்களுடைய நேச்சர். அண்ட் நீங்க எதை நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நிறைய பேர் என்னை நம்பி என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. பிகாஸ் யூஆர் அ பார்ன் லீடர். உங்களுக்கு வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். என்னுடைய சக்சஸ், என்னுடைய வெற்றி எல்லாருடைய வெற்றியுமாக இருக்கணும். ஒரு நாள் ஸ்டேஜ்ல மைக் பிடிச்சு பேசணும்னு ஆசையா இருக்கா? எனக்கும் அந்த ஆசை எப்பவுமே உண்டு. ஏதாவது கார்டு திரும்பிச்சா தெரியல. ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் ஜெயிப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் நிற்போம். என்னைக்காவது ஒரு நாள் நான் என்னோட வாழ்க்கைக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னால் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நீங்க எதை அட்ராக்ட் பண்றீங்களோ இல்லையோ உங்ககிட்டயே ஒரு அட்ராக்டிவ் பவர் இருக்கு. சர்வசாதாரணமா உங்ககிட்ட எல்லாரும் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. சர்வசாதாரணமா எல்லாரும் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அப்படியே யூ கேன் புல். ஒரு மேக்னெட்டிக் புல் இருக்கு உங்ககிட்ட. யூ வில் மேக் அ வெரி குட் லீடர். ஏதோ பெருசா சாதிக்கணும்னு நினைச்சு வாவ் ஏதோ பெருசா சாதிக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. போதுங்க உங்க பிளானிங்லாம். எனக்கு பிங்க் பெருசா பிடிக்காதுன்னு, பட் இந்த ரீடிங் என்னோட கொஞ்சம் ஓரளவுக்கு ரெசனேட் ஆகுது. என்ன பிரச்சனைனா ஏதோ இப்படி நடந்துருச்சுன்னா அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னு நம்ம திக் ஸ்கின் ஆயிட்டோம். எதுனாலும் பாத்துக்கலாம் வா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இப்போ நம்ம எடுத்துப்போம் ஒரு ஃபெயிலியர் ஒரு சக்சஸை நம்மளே எடுத்துப்போனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பிளேம் பண்ணுவாங்களோ, தேவையில்லாம பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிலாம் கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அண்ட் அதான் சொன்னேன்ல, ரொம்ப திக் ஸ்கின் ஆயிட்டோம். இவங்கனால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? வாட் மோர் தே கேன் டூ டு மீ? இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு நீங்க என்ன அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க ஏற்கனவே. இனிமே நீங்க அட்ராக்ட் பண்ண வேண்டியது, சரி வா பார்த்துக்கலாம், போலாம், கிளம்பலாம். எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருந்தாலே எப்படி? அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்பணும் இல்லையா? அந்த கிளம்பணும் அப்படின்றதுக்கான ஒரு புஷ் உங்ககிட்ட, ஒரு மேக்னெட்டிக் புல் இருக்கு. பட் உங்களுக்கு தேவையான புஷ் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கும். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருந்தாலும் சரி, உங்களால அதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த நீங்க அப்படின்னு நேரத்தில் ஓ இதுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிருவீங்க. அண்ட் வெரி அசர்ட்டிவ். ஒரு சில விஷயங்களை நான் ஸ்ட்ராங்கா சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கா தெளிவா டவுட்டே இல்லாத அளவுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை என்னைக்குமே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க எதை அட்ராக்ட் பண்ண தெரியுமா? தட் லெட் கோ ஆட்டிடியூட். சரி போகட்டும், இவங்க அவ்வளவுதான். அது சும்மா நம்ம ஏன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. இவங்க அவ்வளவுதான், ஐ ஹாவ் டு மூவ். ஆக்சுவலி அது இருக்கு உங்ககிட்ட, சீம்லெஸ்ஸா மூவ் பண்ண முடியும். நான் இதை ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்னேன். பட் நின்னுட்டீங்கன்னா ரொம்ப நேரம் நின்னுடுறீங்க, நிக்க மாட்டீங்க, எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பட் எங்கேயாவது நின்னுட்டா அதை தாண்டி போறதுக்கு உங்களுக்கு வெகு நாட்கள் வெகு மாதம் ஆகுது. ஓகே. அண்ட் ஒரு டிட்டர்மினேஷன். ஒரு விஷயத்த எடுத்துட்டேன், அதை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய அட்ராக்ட் பண்ணுங்க. நிறைய அட்வர்சிட்டிஸ் பார்த்துட்டீங்க. அதனால தான் அந்த திக் ஸ்கின் சொல்றேன் தெரியுமா? என்ன அடிச்சாலும் எரும மாடு மாதிரி தாங்குறான் பார் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டீங்க. அதனால தான் சீம்லெஸ்ஸா இருக்கீங்க. நின்னாலும் ரொம்ப நேரம் நின்னுடுறீங்க. பட் அந்த அட்வர்சிட்டி வந்தாலும் என்ன ஆனாலும் ஐ வில் ரிமைன் காம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அட்ராக்ட் பண்ணும். சீம்லெஸ்ஸா போறது ஒரு விஷயம், வேற வழியே இல்லைன்னு போறது ஒரு விஷயம். பட் சரி, இது எனக்காக இந்த நேரம் நான் கத்துக்க வேண்டிய பாடம் அப்படின்னு நினைச்சு நீங்க அப்படியே போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வித்தியாசம் இருக்குல்ல. அப்படியே போறது
ஒன்றா தலையெழுத்துன்னு போகிறது, இல்லை எனக்கு வேறு வழியே இல்லைன்னு போகிறது, இல்லைன்னா ஓகே இதுதான் என்னோட பாதை, இதை தாண்டி தான் நான் அந்த அழகான பாதைக்கு போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அதுதான் நீங்கள் அதை ஏதோ ஒரு இடத்துல தொலைச்சிட்டிங்க, அடிச்சு பிடிச்சி அதை கூப்பிட்டு வாங்க. இந்த ரீடிங்கில் உங்களுக்கு எது ரொம்ப ரெசனேட் ஆச்சு, எது ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட அடுத்த ரீடிங்கில் கண்டிப்பாக அதை நான் வந்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் இன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த 3 ஏஞ்சல்ஸை காட்டி உனக்கு எந்த ஏஞ்சல் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேளுங்க. அவங்க எந்த ஏஞ்சல் பிடிச்சிருக்குன்றத சொல்லட்டும். அதுக்கப்புறமா அவங்கள பற்றி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் ரெட் ஃபேரி சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எதை ஈர்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்காக நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்குமா தெரியல, பட் நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, லெட்ஸ் சி. ஆஹா, இருக்கிற கார்டு திரும்புது. புல் யோர் செல்ஃப் க்ளோஸர். ஆக்சுவலி இந்த கார்டை பார்க்கும்போது உங்களை விட்டு நீங்களே ரொம்ப தள்ளி இருக்கீங்க. உங்க உண்மையான சுயரூபம் உங்களுக்கே மறந்து போச்சு. நீங்க யாரு, எப்பேற்பட்ட பர்சன், என்ன மாதிரியான பர்சனாலிட்டியா இருந்தீங்க அப்படின்றது உங்களுக்கே மறந்து போயிருச்சு. நிறைய பேருக்கு அப்படிதான். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபேக்கா நடிச்சு we have forgotten our authentic self expression and self. Spend time with nature. ஏன்னா இன்னும் இந்த இயற்கை தான் எதுவுமே மாறாம அப்படியே அழகா இருக்கு. அதோடைய தன்மையை வந்து நம்ம தான் மாற்ற முடியுமே ஒழிய அதோட தன்மையை அது மாற்றிக்கவே மாற்றிக்காது. இன்னைக்கு வெடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா இன்னைக்கு வெடிக்கும். இன்னைக்கு அமைதியா இருக்கணும், எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு அமைதியா இருக்கும், எந்த தொல்லையும் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி இயற்கை மாதிரி தண்ணி மாதிரி இருந்துட்டு போயிடணும். நம்ம வந்து அந்த நேரத்தில் என்ன தோணுது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இட் வில் பி மச் மச் பெட்டர். அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப நம்புறாங்க. உங்க மேலே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறது நல்ல விஷயம். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இல்லை அவங்க நமக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நல்ல விஷயம்தாங்க. பட் அட் வாட் காஸ்ட்? உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய பக்குவம், இதெல்லாம் உங்களுடைய மகிழ்ச்சி, இதெல்லாம் தாண்டி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணுமா? யோசிச்சு பாருங்க. இதை தான் நான் பேசினேன். அதே கார்டு வருது பாருங்க. இதுதான் டேரோ. திஸ் இஸ் டேரோ. திஸ் இஸ் ஆரக்கிள் ஃபார் யூ. சரியான எனர்ஜிஸில் சரியான விஷயத்த நம்ம எதிர்நோக்கணும்னா சரியான விஷயங்கள் நமக்கு வரும். எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஃபேக்காக இருக்கும், நமக்கு நம்மளே உண்மையாக இருக்கோமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இஸ் திஸ் மீ, இதுதான் நானா, இதுதான் என்னோட உண்மையான நிலையா அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. புல்லரிக்குது இல்லை? ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரியலி அப்ரிஷியேட் டேரோ வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் பிகாஸ் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து அப்படியே நம்மளை ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே தள்ளிடும். ஆல்சோ எனக்கு உங்களுக்கு கேட்கணும், உங்களுக்கு நிறைய இமேஜினேட்டிவ் பவர் இருக்கா? நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணுவீங்களா? பகல் கனவு, காலை கனவு, எல்லா கனவும். அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக அதை உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். தட்ஸ் யுவர் சூப்பர் பவர். யூ லைக் டு ஆர்டிகுலேட் யுவர் ஐடியாஸ், அப்படி சொல்லலாமா? சரியான வார்த்தைகள் பயன்படுத்தி உங்கள் ஐடியாஸை ரொம்ப கிளியராக கன்வே பண்ணுவீங்க. ஐ திங்க் தட் இஸ் யுவர் சார்ம். மற்றவங்க உங்க மேலே நிறைய கான்ஃபிடென்ஸ் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சுருக்காங்கன்றதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிடாதீங்க. அதை மட்டும்தான் நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன். அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் பவர் உங்ககிட்ட இருக்குது. புது புது விஷயங்களை வந்து நான் கற்றுக்கணும், புது புது விஷயங்களை நான் படிக்கணும், அட்ராக்ட் பண்ணணும். ப்ராப்ளி அதை தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்களோ? எஸ், பாருங்கள், ஒரு குளோப் இருக்கா கையில், புது புது விஷயங்கள், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதையும் தாண்டி புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை அனுபவிக்கணும், ரசிக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான பர்சனா? எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். பட் ஐ வாண்ட் டு நோ. ரொம்ப க்ரியேட்டிவான பர்சனா? ஒரு விஷயத்தை இப்படி தான் பார்க்கணுன்னா இல்லை இதை இப்படியும் பார்க்கலாமே அப்படின்னு ஈஸியாக ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதுதான் நீங்கள். அண்ட் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்,
ரொம்ப கலகலன்னு சிரிப்பீங்களோ? நீங்க சிரிக்கிறது எல்லாருக்குமே கேட்குமோ? அண்ட் சின்ன வயசுல உங்க அம்மா வந்து என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? உங்க அம்மா, அப்பா இல்ல உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல கதை சொல்ற அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அதுதான் உங்களுடைய டேலண்ட். உங்கனால ரொம்ப சோகமா யாராவது இருந்தாலும் ஏதோ ஒரு கதைய சொல்லி அவங்கள சிரிக்க வச்சுட்டு போயிடுவீங்க. அதுதான் உங்களுடைய டேலண்ட். ஸோ நீங்க என்ன அட்ராக்ட் பண்ணணும்னா, இந்த டேலண்ட் வந்து மற்றவர்கள் கிட்ட காட்டுறது ஒரு புறம். உங்ககிட்ட நீங்க காட்டிக்கிறது இன்னொரு புறம். ஓகே. அது உங்களுக்கு நெறைய இருக்கணும். எப்பவுமே நீங்க சந்தோஷமா, ஆத்மார்த்தமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஆசைப்படுங்க. வாவ்! அண்ட் உங்ககிட்ட ஒரு ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்பிரிட் ஒண்ணு இருக்குங்க. உங்ககிட்ட வந்தாலே அது தொத்திக்கும். அது நம்ம அட்ராக்ட் பண்ணிருவோம். அ அது உங்க ஸ்மார்ட்னஸா, இல்ல எத கேட்டாலும் எந்த ஹோட்டலுக்கு போலாம் ஒரு 10 ஹோட்டல் குடுப்பீங்க. எங்க போய் ட்ரெஸ் எடுக்கலாம் ஒரு 10 இடம் குடுப்பீங்க. யூ ஆர் வெரி ரிசோர்ஸ்ஃபுல். அது உங்ககிட்ட இருந்து அட்ராக்ட் பண்றதா? உங்ககிட்ட அதே மாரி கம்யூனிகேஷன். உங்க காலத்த பார்க்கும்போது யூ ஆர் அ வெரி பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர்ன்னு தெரியுது. ஒரு விஷயத்த இப்படிதான் சொல்லணும்னா, அது ரொம்ப தெளிவா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அண்ட் யூ ஆர் ஓப்பன் டூ எக்ஸ்பீரியன்ஸஸ். ஆக்சுவலி நீங்க என்ன அட்ராக்ட் பண்றீங்கன்னு சொல்றத விட, நீங்க யாருன்னு பார்க்கும்போது, அவ்ளோ அழகா அ பாருங்க வேற எதுவுமே பேச முடியல பாருங்க உங்கள பத்தி. நீங்க என்ன அட்ராக்ட் பண்றீங்கன்றத பத்தி. ஏன்னா, நீங்களே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. அ உங்கள தாண்டி அவ்ளோ அவ்ளோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. யூ நோ வாட் யூ வாண்ட். எத நம்பணும், எத நம்பக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி ஏதாவது நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ, இல்ல நீங்க எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க இருக்கணும் அப்படின்றத அட்ராக்ட் பண்ணுங்க. ஏன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப ஃபேக் ஆயிட்டோம். ஒருத்தவங்க ரொம்ப சிரிச்சு சிரிச்சு வெளியில பேசுறாங்கன்னா, வீட்ல தான் பிரச்சனையா இருக்கு. வெளியிலயாவது சிரிப்போமே அப்படின்னு சிரிக்கிறவங்களா கூட இருக்கலாம். இதெல்லாம் நம்ம அசம்ப்ஷன்ஸ், லிமிட்டிங் பிலீஃப்ன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. ஸோ நீங்க அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கலாம். பட் அந்த மாதிரி தான் இருக்கீங்கன்னா, என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு இப்ப வேணும். கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கு. நீங்க இருந்தாலே அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு ஹாப்பி எனர்ஜி இருக்கு. எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கு. யூ ஆர் வெரி கம்யூனிகேட்டிவ். புதுசு புதுசா விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நல்ல கிரியேட்டிவா இருக்கீங்க. அ நல்ல ஒரு உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கலாம். பட் நீங்க நெறைய விஷயங்கள போலித்தனமா பண்றீங்களோ? மற்றவர்கள் உங்க பக்கம் ஈர்க்கணும், எல்லாரும் என் கூட இருக்கணும் அப்படின்னு நெனச்சு, நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்றீங்களா? அது வந்து இந்த லாங் ரன் அந்த மாரி போலியா நம்ம இருக்க இருக்க, இந்த லாங் ரன் நம்மள ஹர்ட் பண்ணும். நமக்கு வலிக்கும். எவ்வளோ நாள் நம்ம இப்படி நடிக்கிறது? அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்ன்னு சொன்னேன்ல. எந்த விஷயம் கேட்டாலும், இங்க தான் அது கிடைக்கும், இங்க தான் அது நடக்கும், இங்க தான் இது, இங்க தான் அது. அத வந்து ஷேர் பண்ணுங்க. பட் லிமிட்டடா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறதுக்கு நெறைய எஃபோர்ட் போட்டுருப்பீங்க. இல்லையா? அத நீங்க அட்ராக்ட் பண்ணி உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்த்து, அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு நெறைய எஃபோர்ட் போட்டுருப்பீங்க. அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு பயனளிக்கணும். உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தங்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா, அந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு இதுல வந்து கேட்டுட்டாங்க. நான் அவங்களோட குட் புக்ஸ்ல இருக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கட 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 கடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. இனிமே அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, அ லைஃப்ப எப்படி உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக எடுத்துட்டு போணும் அப்படின்றத பத்தி யோசிங்க. ரொம்ப அழகான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. பட் நீங்க சொல்லுங்க. அம் இது நீங்க தானா? இல்ல உங்களுக்கு தெரிந்த வேற யாரோ ஒருத்தர் கூட இப்படி இருக்காங்களா? அப்படின்றத நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இத அவங்களோடயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அ தெரிஞ்சா தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாரியான தவறுகள நம்ம நடக்காம தள்ளி போடலாம். ஓகே. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பட் பெர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா, யூ நோ வாட் டூ டூ ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என் ஆஸ் ஆல்வேஸ். கீப் ஸ்மைலிங்.